நான் கிடைக்கும் சார். நான் உங்க இப்ப என்னன்னா இப்போ இந்த திருத்தணியில இந்த சோசியல் மீடியா பிரபலமாக்கினாங்கல்ல, அருவா வச்சு வெட்டி வடமான இருக்க பையனை ஒரு சின்ன சின்ன பசங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் கொலை முயற்சி ஒரே ஒரு செக்ஷன்ல அப்படின்னு சொல்றாங்க வெளிப்படை. இன்னும் எத்தனை செக்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா ரயில்வே போலீஸ் 5 செக்ஷன்ல இன்னொரு வழக்கு பதிவு இருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் எங்க போயிட்டீங்க? கொலை முயற்சின்னு பண்ணிருக்கீங்களா? அப்ப ஆயுதம் இல்லாம கொலை முயற்சி பண்ணாங்களா? ஆயுதத்தோட தாக்குறது, கும்பலா தாக்குறது அப்படின்னு சொல்லி ஆயுதத்தோட ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஆயுத தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே போலீஸ் போட்டிருக்காங்க. அந்த பையனை பாருங்க, எவ்வளவு ஒரு கொடூரமா இந்த மாதிரி ஆக்சுவலி சிறார்களா பண்ணிருக்கணும். நான் இன்னொரு போட்டோ பாருங்க. அந்த ஆக்சுவலி வேற ஸ்டேட்டு அக்யூஸ்ட கையை காலை உடைச்சு போலீஸ்காரன் கூப்பிட்டு வராங்க. இந்த இதுல விக்டிம் அடிப்பட்ட பையன் அதே மாதிரி அக்யூஸ்ட் வேற ஒரு ஸ்டேட்ல கூப்பிட்டு வராங்க. உங்களுக்கு எல்லாம் எதை கொண்டு பாக்குறேன்னு தெரியல. கொஞ்சமாச்சும் கண்ணை திறந்து பாருங்க. நம்ம அன்பில் மகேஷ், நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்கள எங்க இருந்தாங்க? எவ்வளவு பேர் ஐடி கம்பெனி வச்சிருந்தது உதயநிதி ஸ்டாலின். நேற்று வந்தவர் தாயக்க தலைவர், இன்னைக்கு சிஎம் காசு போடலாமா? இந்த உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு பேர் ஐடி கம்பெனி வச்சிருக்குமா? டிசிஎஸ், சிடிஎஸ், இன்வாசிஸ், கேப்ஜென்னி இவங்கெல்லாம் ஒரு கை கூடு கைவிட்டு போட்டிருந்தாங்க. இவங்க அவ்வளவு பேர் ஐடி கம்பெனி வச்சிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கே தெரியாது. வச்சிருந்தாருன்னு தெரியும் எவ்வளவு பேர் ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு. நேற்று வந்தவர் யார விஜய், இன்னைக்கு சிஎம் காசு போடலாமா? நேற்று வந்தவர் நம்ம ஐடி கம்பெனி வச்சு நடத்தியிருந்த உதயநிதி ஸ்டாலின், அவர் இன்னைக்கு டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் வச்சிருந்தது பெரிய பெரிய ஐடி கம்பெனி 1000 பேருக்கு பொற்காசுகளை சம்பளமா வீசிட்டு இருந்தாரு. என்ன கொடுக்கல, வீசிட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்க துப்பு கட்டவங்களா, நீங்க பத்தி உங்க முதுக என்ன இருக்குன்னு பாருங்களா, அப்புறம் அடுத்தவங்க வந்து குறை சொல்லலாம். என்ன கெட்டாரு திடீர்டா. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின், நம்ம வில்சனு அரசு வழக்கறிஞர் தான். தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்ல கேள்விப்படுத்தீங்க. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் யாருன்னா, கீழமை நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்திலயும் தண்டனை வாங்கி கொடுத்த யஷ்வந்துக்கு பாலியல் குற்றத்துல தண்டனை வாங்கி கொடுத்தவங்க தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர். இவர் வில்சனு அரசு வழக்கறிஞர். ஏன் அப்படி சொன்னா, தமிழ்நாடு அரசு பேருந்துல எல்லா கவர்மெண்ட் பஸ்லயும் தமிழ்நாடு தூக்கிட்டாங்க. இவங்க அப்பாவோட சொத்து பாருங்க, கர்நாடக சொத்து. இவங்களுக்கு என்ன பேர் இருந்தது? திருட்டு ரயில்வே திருட்டுத்தரமா இருந்தா ரயில்வே திருட்டுட்டாங்க. எவ்வளவு திறமைசாலி பார்த்தீங்களா? எல்லாத்தையும் நம்ப வச்சாங்க. திருட்டு ரயில் ஏறி இருந்தாரு, திருட்டு ரயில் இருந்தார். ரயில் திருட்டுத்தனம் இல்ல, இவர் திருட்டுத்தனமா வந்தது ரயில்வே திருட்டு ரயிலுங்கிறாரு. எப்படி ஒரு திறமை பார்த்தீங்களா? இந்த திறமை திமுக விட்டு எந்த கட்சிக்கு இருக்கு சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் 20 ஐடி கம்பெனி இருந்தாரு. எவனும் பேசுறதுக்கு ஒரு துளி கூட உரிமை இல்லை. பாத்துக்கணும். 70 ஐடி கம்பெனி வேண்டான்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டத்துக்காக, மக்கள் சேவை பண்றதுக்காக தூக்கி எடுத்து வந்தாரு. அவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கவர் யாரு? நம்ம ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சார். இவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்காரு. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இந்த நிதி கொடுமை நிதினு ஏன்டா ஹீரோ போயிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.